வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா டென்சஸ் வித் சென்டென்ஸ் பேட்டர்ன் சீரீஸ். இதில் நம்ம ஒரு டென்ஸையும் தனித்தனியாக டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம், கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், மெயினாக இதுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா பாஸ்ட்டில் நடந்துட்டு இருந்த ஆக்ஷன்ஸை சொல்கிறதுக்கு. பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஃபார் அ சர்டன் டியூரேஷன் ஆர் ஃபார் அ சர்டன் பீரியட் நடந்துட்டு இருந்த ஆக்ஷன்ஸை சொல்கிறதுக்கு தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டென்ஸ் யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்போ வாஸ் திங்கிங் யூஸ் பண்ணோம், எப்போ ஹேட் பீன் திங்கிங் யூஸ் பண்ணோம், எப்போ வாஸ் ஒர்க்கிங் யூஸ் பண்ணோம், எப்போ ஹேட் பீன் ஒர்க்கிங் யூஸ் பண்ணுன்றது தான். இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு டென்ஸுமே பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது, அப்போ இன்னொரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட்டில் கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது, அப்போது இன்னொரு விஷயம் பாஸ்ட்டில் நடந்தது. ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் மாதிரி. ஸோ கண்டினியூஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கலாம். அதுக்கு கூட வர அந்த இன்டர்ப்டட் ஆக்ஷன் வந்து சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாஸ் குக்கிங் வென் ஹீ கேம். அவன் வந்தப்போ நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கும் இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹேட் பீன் குக்கிங் வென் ஹீ கேம். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் குக்கிங் வென் ஹீ கேம், அவன் வந்தான் அப்போ நான் சமைச்சிட்டு இருந்தேன். அந்த ரெண்டு ஆக்ஷனுமே சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் தான் நடக்குது. சரியா? ஸோ அவன் வந்தப்போ நான் குக் பண்ணிட்டு அந்த ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்தது. அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். அடுத்தது ஐ ஹேட் பீன் குக்கிங் வென் ஹீ கேம். ஸோ நான் குக் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் வந்து நான் பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிவி பார்த்துட்ருக்கேன், அப்போ அவன் வந்தான். ஸோ அவன் வரத்துக்கு முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆக்ஷன் அது ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அவன் வந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? ஐ ஹேட் பீன் குக்கிங் வென் ஹீ கேம்னா அந்த ஹேட் பீன் குக்கிங் அந்த ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் நடந்தது. என்னது? அவன் வந்த ஆக்ஷன். ஓகே. ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நம்ம டியூரேஷன் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதிலே கூட ஐ ஹேட் பீன் குக்கிங் ஃபார் ஹவர்ஸ் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டு இருந்தேன், அது ரொம்ப மணி நேரம், நிறைய மணி நேரம் குக் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி அர்த்தம். ஃபார் ஹவர்ஸ் வென் ஹீ கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார், சின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த டியூரேஷனை குறிக்கிறதுக்கு நீங்கள் ஃபார், சின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சர், இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். இட் இஸ் ஹேட் பீன் verb plus ing. ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் பீன் verb plus ing. இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தான், அதனால் அவனை உனக்கு ரெஃபர் பண்ணேன். ஸோ அவன் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தான், எனக்கு தெரிய வந்தது, ஸோ அதனால நான் உனக்கு ரெஃபர் பண்ணேன். ஸோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால நம்ம இதில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அவன் வேலை தேடிட்டு இருந்தான். ஹீ ஹேட் பீன் லுக்கிங் ஃபார் அ ஜாப். ஸோ சர்ச்சிங் யூஸ் பண்ணாமல் லுக் ஃபார் யூஸ் பண்ணோம், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஹீ ஹேட் பீன் லுக்கிங் ஃபார் அ ஜாப், ஸோ நான் உனக்கு ரெஃபர் பண்ணேன். நான் சொன்னேன் இல்லையா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கட்டும் இல்லை பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வர பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ I referred him to you. So I referred him to you. He had been looking for a job, so I referred him to you. Alright? அடுத்த எக்ஸாம்பிள். உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அவள் ரொம்ப நேரமாக சமைச்சிட்டு இருந்தா. அவள் சமைச்சிட்டு இருந்தா. She had been cooking for hours. ரொம்ப நேரமாக சமைச்சிட்டு இருந்தான்னு சொல்கிறதுக்கு for hours. When they reached home இல்லை when they came home அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா, சைமல்டேனியஸாக அதே நேரத்தில் அவள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் ஷி வாஸ் குக்கிங் வென் தே கேம் ஹோம்னு சொல்லலாம். பட் இங்கே டியூரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் இந்த ஆக்ஷன் வந்து அவங்க வந்து அதே டைமில் நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டுருந்தா, அவள் என்ன பண்ணிட்டுருந்தா, ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டுருந்தா, இப்போ தான் போய் ரெஸ்ட் எடுத்தா, அப்போ அவங்க வந்தாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். சரியா? ஸோ அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அந்த ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்தது, ஆனால் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுதான் யூஸ்வலி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து கன்வே பண்ணும். சரிங்களா? ஸோ ஷி ஹட் பீன் குக்கிங் ஃபார் ஹவர்ஸ் வென் தே ரீச்ட் ஹோம். அடுத்த எக்ஸாம்பிள். எனக்கு நேற்றுலாம் ஒரே தலை சுத்தலாக இருந்துச்சு, அதனால் டாக்டர்கிட்ட போகலான்னு முடிவு பண்ணேன்.
ஸோ நேத்து எல்லாம் எனக்கு அந்த ஆக்ஷன் கன்டினியூஸா நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால நான் டாக்டர் கிட்ட போலான்னு முடிவு பண்ணேன்னு சொல்றேன். ஐ ஹேட் பீன் ஃபீலிங் டிஸி ஆல் டே. ஐ ஹேட் பீன் ஃபீலிங் டிஸி. டிஸினா தல சுத்தலா இருக்கிறது. ஓகே. ஐ ஹேட் பீன் ஃபீலிங் டிஸி ஆல் டே. ஸோ ஐ டிசைடட் டு கோ டு அ டாக்டர். ஐ வாஸ் ஃபீலிங் டிஸி வென் யூ கால்டு. நீ கால் பண்ணப்போ எனக்கு ஒரே தலை சுத்தலாக இருந்துச்சு. அதனால தான் நான் சரியாக பேசலை. ஸோ நீ கால் பண்ண அந்த டைமில் எனக்கு தலை சுத்தல் இருந்தது. அதை நான் சொல்லும்போது ஐ வாஸ் ஃபீலிங் டிஸி வென் யூ கால்டு. எனக்கு நேற்றெல்லாம் தலை சுத்தலாக இருந்தது. ஸோ அதனால் நான் டாக்டர் கிட்ட போகலாம் முடிவு பண்ணேன். நேற்று அந்த ஆக்ஷன் இருந்தது. ஸோ இன்றைக்கி எனக்கு வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் நான் போகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த ஆக்ஷன் நேற்றெல்லாம் இருந்தது, ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷன் நடக்குது. ஸோ அதனால தான் இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நான் நேத்து ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உன்ன ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். ஓகே. ஸோ நான் எடுத்ததுமே உன்ன ஹெல்ப்புக்கு கூப்பிடல. ஸோ நேத்து ஃபுல்லா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேத்து ஃபுல்லா அப்படின்னு டியூரேஷன் சொல்றோம். ஸோ ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஆல் டே எஸ்டர்டே. ஓகே. ஆல் டே எஸ்டர்டே. அண்ட் தென் ஐ கால்ட் யூ ஃபார் ஹெல்ப். அதுக்கப்புறம் தான் நான் உன்ன ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். ஓகே. ஸோ நேத்து ஃபுல்லா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஆல் டே எஸ்டர்டே. இல்ல ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் த ஹோல் டே எஸ்டர்டே இப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் ஐ கால்ட் யூ ஃபார் ஹெல்ப். அடுத்தது இதோட நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஒன். ஹேட் பக்கத்தில் நாட் போட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் இட் இஸ் ஹேட் நாட் பீன் verb plus ing. ஹேட் நாட் பீன் verb plus ing. ஓகே. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அக்கௌண்ட்டை பப்ளிக் ஆக்கிறதுக்கு முன்னாடி அவள் யார் ரெக்வெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணுறது இல்லை பண்ணலை. யார் ரெக்வெஸ்ட்டையும் அவள் அக்செப்ட் பண்ணல. ஸோ தொடர்ந்து அவள் ஒரு விஷயத்த பண்ணலை. என்ன விஷயம்னா யார் ரெக்வெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணலை. ஷீ ஹேட் நாட் பீன் அக்செப்டிங் எனி ரெக்வெஸ்ட்ஸ். ஓகே. எந்த ரெக்வெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணல இல்லையா? ஸோ தொடர்ந்து அவள் பண்ணல. பாஸ்ட்டில் அவள் பண்ணல. ஸோ ஷீ ஹேட் நாட் பீன் அக்செப்டிங் எனி ரெக்வெஸ்ட்ஸ். எந்த ஆக்ஷனுக்கு வரைக்கும் இல்லை எந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லணும்னா பிஃபோர் ஷீ மேட் ஹர் அக்கவுண்ட் பப்ளிக். பிஃபோர் ஷீ மேட் ஹர் அக்கவுண்ட் பப்ளிக். ஷீ ஹேட் நாட் பீன் அக்செப்டிங் எனி ரெக்வெஸ்ட்ஸ் பிஃபோர் ஷீ மேட் ஹர் அக்கவுண்ட் பப்ளிக். ஓகே. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ இதை தான் பண்ணிட்டு இருந்தா. என்ன பண்ணிட்டு இருந்தானா யார் ரெக்வெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணல. அதனால தான் இதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சரில் ஹேட் நாட் பீன் அக்செப்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள், நான் கொஞ்ச நாளாக மருந்து சாப்பிடல. ஸோ நான் கொஞ்ச நாளாக மருந்து சாப்பிடலன்னு சொல்கிறோம். ஸோ மருந்து சாப்பிடலன்னா இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா டேக். ஓகே. ஐ ஹேட் நாட் பீன் டேக்கிங். ஐ ஹேட் நாட் பீன் டேக்கிங் த மெடிசின்ஸ் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ். கொஞ்ச நாளாக நான் சாப்பிடல. ஸோ ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டியூரேஷன் ஃபார் சின்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும். ஸோ அது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும். அடுத்த எக்ஸாம்பிள், கோச் வார்னிங் தர வரைக்கும் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலை. ஓகே. அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலை. அதான் சப்ஜெக்ட் அந்த வேர்ப் இல்லையா? தே ஹேட் நாட் பீன் ப்ராக்டிஸிங் எனஃப். ஆர் போதுமான அளவு ப்ராக்டிஸ் பண்ணலன்ற மாதிரி இங்கே நான் கொடுத்துருக்கேன். இல்லை ப்ராக்டிஸிங் வெல்னு கூட யூஸ் பண்ணலாம். They had not been practicing enough until the coach gave them a warning. Until the coach. ஸோ கோச் சொல்கிற வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல. ஓகே. இல்லை தொடர்ந்து ஒரு விஷயத்த அவங்க பண்ணலை. ஸோ தே ஹேட் நாட் பீன் ப்ராக்டிஸிங் வெல் until the coach gave them warning. ஸோ now they have been practicing well. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம். They have been practicing well since the coach gave them the warning. கோச் வந்து வார்னிங் கொடுத்ததுலேருந்து அவங்க ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே இங்கே லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கே, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பாஸ்ட்டில் தொடங்கி இப்போவும் ஒரு ஆக்ஷன் நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணோம். ஹேவ் பீன், ஹேஸ் பீன், verb plus ing. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராமு 2 வருஷமாக எந்த வேலையும் செய்யலை. அப்புறம் அவனுக்கு இந்த ஆஃபர் கிடைச்சிது. ஓகே. இந்த ஆஃபர் கிடைச்சிது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என்ன பண்ணல, எந்த வேலையும் செய்யலை. தொடர்ந்து 2 வருஷத்துக்கு அவன் எந்த வேலையும் செய்யலை. ஸோ ராமு ஹேட் நாட் பீன் ஒர்க்கிங். சப்ஜெக்ட் அந்த வேர்ப். எனிவேர், எங்கேயுமே ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ராமு ஹேட் நாட் பீன் ஒர்க்கிங் எனிவேர் ஃபார் த பாஸ்ட் 2 years. தென் ஹி காட் திஸ் ஆஃபர். ராமு ஹேட் நாட் பீன் ஒர்க்கிங் எனிவேர் ஃபார் த பாஸ்ட் 2 years. தென் ஹி காட் திஸ் ஆஃபர். அப்படின்னா எந்த வேலையும் செய்யலை 2 வருஷமாக. அப்புறம் அவனுக்கு இந்த ஆஃபர் கிடைச்சிது. ஓகே. நேற்றுலேருந்து மழையே பெய்யலையே, அப்புறம் எதுக்கு நீ ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்த? ஸோ 10 நாளாக மழை பெஞ்சிச்சு தான். பட் நேற்றுலேருந்து மழையே பெய்யலையே, நல்ல வெயில் அடிக்குது. ஸோ நேற்றுலேருந்து மழையே பெய்யலை. நேற்றுலேருந்து ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கலை. ஸோ இட் ஹேட் நாட் பீன் ரெய்னிங் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றுலேருந்துன்னு சொல்கிறதுனால சின்ஸ் எஸ்டர்டே. இட் ஹேட் நாட் பீன் ரெய்னிங் சின்ஸ் எஸ்டர்டே. தென் why did you bring your raincoat? எதுக்கு நீ ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்த? why did you bring your raincoat?
ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத இந்த கொஷின்ஸ் மூலமாக ட்ரை பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஷின்ஸை ரீட் பண்ணலாம். நான் அங்கே போனப்போ அவன் கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் நான் லிஃப்ட் கொடுத்தேன். ஸோ நான் போனேன், அவன் கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பலான் இருந்தான். ஆனால் நான் லிஃப்ட் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி. ஸோ வாஸ் யூஸ் பண்ணாமல் ஹேட் பீன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு போன மாதம் வரைக்கும் அவள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை. இதில் அன்டில் அப்படின்னு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம். போன மாதம் வரைக்கும்னா அன்டில் த லாஸ்ட் மந்த். ஓகே, அவள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ போன மாதத்துலேருந்து அவள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். அடுத்து லாஸ்ட் ஒரு மாதமாக நாங்கள் எந்த ஆர்டரும் எடுக்கலை. ஸோ கடந்த ஒரு மாதமாக நாங்கள் எந்த ஆர்டரும் எடுக்கலை. எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் 6 வருஷமாக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரியா? ஸோ தொடர்ந்து ஒரு விஷயத்த நான் பாஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். எது வரைக்கும்னா ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் நடக்கிற வரைக்கும். என்ன பாஸ்ட் ஆக்ஷன் அது? எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் 6 வருஷமாக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அடுத்தது இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்க 3 மாதமாக வீடு தேடிட்டு இருந்தாங்க. ஸோ டியூரேஷன் இருக்குது. ஸோ ஹேட் பீன் லுக் ஃபார் அந்த வேர்ப் யூஸ் பண்ணுங்கள், ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த 5 கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்ட் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.